ஹலோ குக்கீஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல ஹெவன் அஃபிஷியல்ஸ் பிளெஸிங்ஸோட ஷார்ட் ஃபிலிம் பார்ட் 2 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஃபிலிம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் மறக்காம உங்களுக்கு ஷீலியன் அண்ட் வாஷிங் இதுல யாரு ரொம்ப ஃபேவரட்டோ அவங்களோட நேம கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். அது மட்டும் இல்லாம நீங்க பிஎல் ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்ட்ல உங்களுக்கு கொஞ்சம் புக்ல இருந்து ஒரு சில டீடைல்ஸ் நான் சொல்ல போறேன். சோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாத்துருங்க. அண்ட் ஸ்டார்டிங் ஆஃப் தி ஸ்டோரியில கவலையே படாதீங்க, நார்மல் வியூவர்ஸ்க்கு நான் சென்சார்ஷிப்போட தான் சொல்லியிருக்கேன். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. சோ நான் பேசின வரைக்கும் போதும். வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ் தமிழ். இந்த ஷார்ட் ஃபிலிம் ஆக்சுவலா இந்த ஹோல் ஸ்டோரி ஃபுல்லா முடிஞ்சு வார் எல்லாம் ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறமா நடக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டோரியை தான் இவங்க ஷார்ட் ஃபிலிமா ஆக்கியிருக்காங்க. ஹெவன் அஃபிஷியல்ஸ் பிளெஸிங்ஸ் ஆக்சுவலி ஒரு டான்மே நாவல் அண்ட் இதுல மொத்தம் 8 வால்யூம்ஸ் இருக்கு. அண்ட் 8வது வால்யூம்ல தான் இந்த கதை மொத்தமும் முடியுதுன்றதுனால ஃபைனலி ஃபேன்ஸ்க்காக ஒரு 5 எக்ஸ்ட்ரா ஸ்டோரிஸ அவங்க நமக்காக கொடுத்திருப்பாங்க. அதுல ஒன் ஆஃப் த ஸ்டோரி தான் இந்த பர்டிகுலர் ஷார்ட் ஃபிலிம். அண்ட் இப்போ வார் எல்லாம் முடிஞ்சதுனால ஹுவாஷங் அண்ட் ஷீலியன் ரெண்டு பேரும் இப்போ கோஸ்ட் சிட்டில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு அழகான நாள், லான்டர்ன் ஃபெஸ்டிவல். சோ ஃபெஸ்டிவல்னா சும்மா விடுவாங்களா? கோஸ்ட் சிட்டி மொத்தமும் கோலாகலமா அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் ஷீலியன் அங்க நடந்து போய்கிட்டு இருக்கும் போது ஹுவாஷங் கேக்குறாங்க, உனக்கு என்ன டயர்டா இருக்கா, பார்க்கவே டல்லா இருக்கீங்க அப்படின்னும் போதுதான் ஷீலியன் சொல்றான், ஆமா லைட்டா டயர்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை மறந்து இதை சொல்லும் போதுதான் ஹுவாஷங் உடனே இவன் கிட்ட சாரியும் கேக்குறாங்க. அந்த சமயத்துல தான் கூட இருக்க மத்த கோஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஷீலியன் கிட்ட கெஞ்சாத குறையா கேக்குறாங்க, தயவு செய்து எங்களோட லான்டர்ன் ரிடில்ஸ்ல நீங்க கலந்துக்கோங்க, உங்களுக்காக நாங்க கிராண்ட் பிரைஸ் வச்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஹுவாஷங் சொல்றான், தயவு செய்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னும் போது ஷீலியன் ஆப்வியஸ்லி ஹுவாஷங் சொல்லி என்னைக்குதான் கேட்காம இருந்திருக்கான். அதனால உடனே என்ன பண்றான்னா, நான் இந்த ரிடில்ஸ கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரிடில பாக்குறான். அண்ட் இதை பார்த்ததுமே அதோட ஆன்சர் மை அப்படின்றது இவனுக்கு தெரிய வருது. அண்ட் செகண்ட் ரிடிலையும் பாக்குறான். இத பார்த்ததும் ஹோம் அப்படின்றதுதான் இதோட ஆன்சர்னு சொல்லிடுறான். அண்ட் தேர்டா ஒரு விஷயம் வருது, ஓகே இதோட ஆன்சர் ஃப்ளவர் அப்படிங்கிறான். இத பார்த்த மத்த கோஸ்டுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, என்னடா இது இவ்ளோ கஷ்டமான ரிடில்ஸ் எல்லாம் கொடுத்தோம், ஆனா ஷீலியன் இது சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறாங்களே, ககா எப்படி இப்படி எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி ஆச்சரியத்துல இருக்கும் போதுதான் நெக்ஸ்ட் ஃபைனல் ரிடில கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இத பார்த்த உடனே நம்ம ஷீலியன் சொல்றான், இதுல இருக்க ஹேண்ட் ரைட்டிங்க பார்க்கும் போதே தெரியுது ஹுவாஷங் தான் இது எல்லாத்தையுமே எழுதி இதுக்குள்ள போட்டிருக்கணும். பட் இது இவனோட ஐடியாவான்னு தெரியல. இருந்தாலுமே இதுக்கப்புறம் இந்த ரிடில்ஸ நான் பார்க்கணும்னே இல்ல, பிகாஸ் எனக்கு இந்த ஃபுல் ரிடிலோட ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. என்னக்கா அதுக்குள்ள நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு சொல்லி ஹுவாஷங் கேட்கும் போதுதான் நம்ம ஷீலியன் சொல்றான், இதோட ஆன்சர் சிட்டி. சோ மொத்தமா நீங்க கொடுத்த ரிடில்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பார்த்தா இதோட ஆன்சர் மை ஹோம் ஹுவாஷங் சிட்டி அப்படின்றதுதான். இதை கேட்டதும் அங்க இருக்கிற எல்லாருமே வந்துட்டு சந்தோஷமும் படுறாங்க. அட் தி சேம் டைம் ஹுவாஷங் இவங்க மேல டெரிஃபைங்கான லுக் கொடுத்த உடனே இதுக்கப்புறம் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அங்க இருந்து தெரிச்சு ஓடி போயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இவங்க ஷீலியன் கிட்ட மன்னிப்பும் கேக்குறாங்க. ஏன்னா இது எதுவுமே எனக்கு சுத்தமா தெரியாது, இது அவங்களா பண்ண விஷயம் தான், என் மேல இதுல கோவப்படாதீங்க, நான் இதெல்லாம் பண்ணவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் இதை கேட்ட ஷீலியன் என்ன சொல்றாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ரெடில நீ சொல்லலன்னு போதுதான், அப்படியாகா அப்ப நான் வச்சிருந்தா எந்த மாதிரியான ஆன்சர் வந்திருக்கும் அப்படின்னும் போது ஷீலியன் திடீர்னு ஹுவாஷங் கிட்ட போயிட்டு அவனோட காதுல பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதுமே ஹுவாஷங் சொல்றா, என் வலையில நீங்க சிக்கிட்டீங்க அப்படின்னும் போது, அட பாவி இவ்ளோ கன்னிங்கா இருக்கீன்னு சொல்லிட்டு ஷீலியன் நினைச்சுக்கிட்டே போறாரு. அண்ட் இந்த வழியில போகும்போதுதான் அங்க ஒரு ஃபுட் ஸ்டால்ல ரைஸ் பால்ஸ் இருக்கு. இத பார்த்ததுமே நம்ம ஷீலியனுக்கு ஒரு சின்ன மெமரி கூட வர ஆரம்பிக்குதுங்க. பட் அதை எதையுமே அவன் பெருசா எடுத்துக்காம இவன் ஹுவாஷங் கூடயே நடந்து வீட்டுக்குள்ள போகும்போதுதான் அங்க டைனிங் டேபிள்ல ரைஸ் பால்ஸ் இருக்கு. அண்ட் இத காமிச்சிட்டு ஹுவாஷங் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னு தெரியும், இது ஸ்டால்ல பார்த்த அதே ஃபுட் தான், நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் போது ஷீலியன் இவன் சின்ன வயசுல நடந்த ஒரு மெமரியை நினைச்சு பாக்குறா. இவன் தன்னோட அப்பா அம்மாவோட சின்ன குழந்தையா இருக்கும்போது லான்டர்ன் ஃபெஸ்டிவலுக்காக ஸ்டிக்கி ரைஸ் பால்ஸ் வச்சிருக்காங்க. பட் ஷீலுக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல. அம்மா இதை நான் சாப்பிட்டே ஆகணுமான்னு சொல்லி கேட்கும் போது இவனோட அம்மா சொல்றாங்க, இன்னைக்கு லான்டர்ன் ஃபெஸ்டிவல், நம்ம குடும்பத்தோட யூனியனா உட்காந்து இதை சாப்பிட வேண்டிய ஒரு விஷயம், சோ கண்டிப்பா நீ சாப்பிட்டுதான் ஆகணும்னு போது இதை கஷ்டப்பட்டு இவன் எடுத்து முழுங்கிடுறான். அண்ட் இதை பார்த்து இவனோட அப்பா அம்மா சிரிக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. பிகாஸ் நம்மளோட குட்டி ஷீலியன் ரொம்பவே கியூட். அண்ட் இதுக்கப்புறம் ஹோல் சீனே சேஞ்ச் ஆகுது. நம்மளோட ஷீலியன் இப்போ ஒரு ஸ்கிரேப் காடா இருந்துகிட்டு குப்பைகள் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு, அச்சோ இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு ஒரு ஃபுல் பவுல் ரைஸ் பால்ஸா ஆர்டர் பண்றாங்க. பட் அங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது இவங்க கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு, சரி கேன்சல் பண்ணலான்றதுக்குள்ளேயே அவங்க அந்த ரைஸ் பால்ஸ கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அந்த சமயத்துலதான் அந்த கடையோட ஓனர் கிட்ட என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லும் போது, இன்னைக்கு லான்டர்ன் ஃபெஸ்டிவல், ஃபேமிலியோட நம்ம ஒன்னா சாப்பிடுற ஒரு விஷயம், சோ நீங்க பணம் எல்லாம் பே பண்ண வேண்டாம்,
வேண்டாம், நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. இந்த மெமரிஸோட இப்ப ஷீலியன் ஹுவாஷங் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஹுவாஷங் சொல்லும் போது ஷீலியன் ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொல்றான். இப்பதான் எனக்கு தெரிய வருது லாண்டன் ஃபெஸ்டிவலோட டேஸ்ட் எப்படி இருக்கும்ன்றது. ஷீலியன் இந்த மாதிரி ஃபீல் பண்றதுக்கு நிறையவே ரீசன் இருக்கு. ஃபைனலி இவனுக்குன்னு ஒரு வீடு இருக்கு, ஃபேமிலின்னு சொல்ல ஒரு ஆள் இருக்காங்கன்ற மாதிரி இவன் ஃபீல் பண்றதுதான் இப்படி அவன் இம்ப்ளை பண்ணிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த ஷார்ட் பிலிம் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் ஷார்ட் பிலிம்கான ஒரு சீனையுமே காமிக்கிறாங்க. இதுல நம்மளோட ஷீலியன் வாஷிங்கோட ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அங்க ரெட் கலர் ரோப்ஸ்ல நின்னுகிட்டு இருக்கான். பார்க்க ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கான். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் 3 ஷார்ட் பிலிம் ஐ திங்க் இந்த மந்த் தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ரிலீஸ் ஆன உடனே கண்டிப்பா அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் நான் கொடுத்துடுறேன் guys. சோ இதுக்கப்புறமா பிஎல் ஃபேன்ஸ்க்காக ஒரு 2 விஷயத்தை தான் நான் சொல்ல போறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஆக்சுவலி அந்த ரிடல்கான ஆன்சர் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா மை ஹஸ்பண்ட் சன்லங். அண்ட் ஆல்சோ ஃபைனலி ஒன்னா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஹுவாஷங் சொல்லும் போது இந்த ஆனந்தத்தை தாங்க முடியாம ஷீலியன் உடனே போயிட்டு ஹுவாஷங்க ஹக் பண்ணிடுவாங்க. அண்ட் இது எதுவுமே இந்த ஷார்ட் பிலிம்ல இல்ல, அனிமேலையும் வரப்போறது கிடையாது. சோ உங்களுக்காக ஒரு ஸ்னீக் பிக் இது மட்டும் தான் நல்லா கொடுக்க முடிஞ்சுச்சு. அண்ட் இதே மாதிரி நிறைய ஆசமான அனிமே சீரிஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அனிமேஸ் ஆன் விஸ் தமிழ். பை கைஸ்.